மாயே விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் மாயன் மயன் மூலமாக நவ கிரகனுடைய பெயர்ச்சி இருப்பை பற்றி ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாயன் மயில நான் தொடர்ந்து பேசி வருகிறேன் உங்கள் நலன் பொருட்டு. அந்த வகையில மாயன் மயம் ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. ஒரு மனிதனுக்கு நல்ல ஒரு யோகம் கிடைக்கல, அதாவது அந்த யோக பலம் இருந்தால் மட்டும்தான் அதை அனுபவிக்க முடியும். நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல தொழில், நல்ல வாழ்க்கை, நல்ல தொழில் இருந்தால் மட்டும் போதுமா? அதை அனுபவிக்கலைங்க. அந்த அனுபவிக்கின்ற ஒரு பிராப்தி அது எப்ப கிடைக்கும்னா காலம். அந்த காலம் சரியாக அமையுமான்னா அமைகின்ற நேரம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான சந்தர்ப்பம் 2026 குரு பகவான் சந்திரன் இருக்கின்ற இடத்துல இருக்க. சந்திரன் யாருன்னா மனோகரன், நமக்கு எல்லாம் தெரியும். சந்திரனுடைய இடத்தில் இருந்து ஒரு அற்புதமான யோக பலனை தரப்போகின்றார். அது யோக பலன் எது என்பதை இப்ப நம்ம சொல்ல போறேன். அந்த வகையில பார்க்கும்போது கடகராசி, கடகத்தை பொறுத்த வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு தானே வந்திருக்கிறார் குரு. கடகம் யாருடைய இடம்? சந்திரன் மனோகரனுடைய. ஒரு மனிதனுக்கு மனம், அந்த மனம் இருக்குங்க. எப்பவே மனம் என்பது ஒரு குளம் மாறி, அதில் அலை என்பது கர்ம தான். அந்த வகை அலை சிதறும் போது, அலை நகரும் பொழுது குழப்பமான சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் குரு பகவான். குரு என்னுடைய அனுபவத்துல ஒரு மனிதனுக்கு குருவின் பார்வையும் இடமும் குருவின் அருள் இருந்து விட்டாலே போது. குரு தராததை யாரு தருவார்? தெய்வமும் தர முடியாததை குரு தருவார். அந்த வகையில இந்த குரு பெயர்ச்சியில ஒரு அற்புதமான யோக பலனை கடகம் பெறுமா என்பதை பார்க்கலாம். கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுல ஜென்ம குருவாக இருக்கின்றார் என்றெல்லாம் கவலைப்பட வேண்டாம். காரணம் என்னன்னா ஒரு யோகம், அது நல்ல யோகங்க. என்னுடைய அனுபவத்துல ஜென்ம சனி, அர்த்தாசிரம சனி என்று சனி பகவானுடைய கடுமையான பாதிப்பில் இருந்தபோது கூட நல்ல வாழ்வு அமைந்தவர்களை பார்த்திருக்கேன். சிறப்பாக உன்னதமான நிலையை நோக்கி நகர்ந்தவரை பார்த்தீர்கள். குருவின் பார்வை கோடி புண்ணியம். குருவின் பார்வை இருந்தாலும் முழுமையான பலன் தருமா? குரு நல்லவரா கெட்டவரா யாரால் புரிந்து கொள்ள முடியும்? கர்மாவுக்கேற்ற பலனை தரக்கூடியவர் தானே. ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ இத சூழ்நிலை இருக்கின்றது. ஒன்று நன்று செய்தாலும் இன்னொன்று கெடுதல் செய்கின்றது. மற்றது கெடுதல் செய்தாலும் கெடுபலனை குறைத்து நற்பலனை தரக்கூடிய கிரகங்களும் இருக்கின்றன. அந்த வகையில கடகராசி, கடகத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அங்கு இருக்கின்றார். அந்த இடம் சந்திரனுக்கு உரிய இடம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தவறான பாதையை நோக்கி நகர்வுவரை அப்படி போக வேண்டாம் என்று திருத்தி இருத்தி வைக்கின்ற ஒரு கிரகம் அதுதான். எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை துயரங்கள் அத்தனை வந்தாலும் அசால்ட்டா கடந்து போகக்கூடிய ஒரு நிலையை தரக்கூடியது தான் இந்த கஜ கேசரி யோகம். கஜம் என்றால் யானை, கேசரி என்றால் சிங்கம். பலம், இந்த பலத்துக்கு ஈடேது? பலம் வாய்ந்த ஒரு யானையின் பலம் உடல் ரீதியா, அதே நேரத்தில் சிங்கம் போன்ற ஒரு கம்பீரம், திறமை, அது இல்லாமல் தானே இந்த மனித வாழ்வு கலங்கி போடுகின்றோம். பலமும் கம்பீரமும் திறமையை விருந்து விட்டால் இழந்ததை திரும்ப பெற்று விடலாம். அந்த வகையில பாத்தீங்கன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பொற்காலம், நற்காலம். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். எந்த கிரகங்களுடைய இருப்பையும் பற்றியும் கவலைப்பட வேண்டாம். சோழி பிரசன்னம் சொல்லுவது என்ன என்றால், இந்த கஜகேசரி யோகத்தை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு 6 மாத காலம். கடந்த காலத்தை பற்றியெல்லாம் நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டாம். கடந்த கால கசப்புகளும் வேதனைகளும் அவமானங்களும் துயரங்களை பற்றியெல்லாம் நீங்கள் மறந்து விடுங்கள். அதே நேரத்தில் எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயத்தை நீங்கள் துறந்து விடுங்கள். கையிலே இருப்பதோ ஒரு அற்புதமான யோகம். அந்த யோகம் நல்ல மனைவி அமையவில்லையா? நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல கணவன் அமைகின்ற அற்புதமான ஒரு காலகட்டம். எல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு விரக்தி நிலையா, மன ரீதியா, உடல் ரீதியா அந்த நிலை மாறுகின்ற அற்புதமான ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம். அருமையான கஜகேசரி யோகத்தினுடைய முழுமையான பலனை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். உடல் ஒரு மனிதனுக்கு பலம் என்றால் தேக பலம், தெய்வ பலம், மனோபலம் என்று சொல்லக்கூடிய 3 பலத்தையும் கடந்த காலத்தில் இழந்து தவித்தவங்களுக்கு அந்த 3 பலத்தையும் ஒன்றாக தரக்கூடிய அற்புதம். எதுவுமே இல்லை, இனி இழப்பதற்கே நெடும் எதுவுமே இல்லை என்று இருக்கின்ற ஒரு நிலை வருகின்ற கவலைப்பட வேண்டாம். விழுந்த இடத்தில் நீங்கள் எழுந்து வரலாம். அந்த நிலையை தரக்கூடிய யோகம் தான் இந்த கஜகேசரி யோகம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராசியில 2ல சுபகிரகங்கள் யாரும் பார்த்தீங்கன்னா குருவும் கலத்தகாரகன் சுக்கிரனும்
இணைந்து இருப்பது அற்புதம் அற்புதம். அதைத்தான் இந்த கஜகேசரி யோகம் கடகத்துக்கு தருகிறது. சுகாதிபதியான கலத்திரகாரகன் சுக்கிரன் ராசியிலேயே சஞ்சரிக்கின்றார். அதே நேரத்துல மனதுல ஒரு உற்சாகம், ஒரு தன்னம்பிக்கை, எதிர்த்து போராடுகின்ற இயல்பான குணம் கிடையாது. குரு ராசி இருப்பதனால தொல்லைகள் இருந்தாலும் கூட அந்த தொல்லைகளை அத்தனையும் மாற்றுகின்ற வல்லமை கலத்திரகாரகன் சுக்கிரன் உங்களுக்கு தருவார். குருவின் பார்வை தொல்லைகளினுடைய வீரியத்தை குறைத்து நன்மையை தரும். நல்ல செய்திகள் தொடர்ந்து கிடைக்கும். குடும்பத்துல, வாழ்க்கையில, தொழில, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். அதே நேரத்துல ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனை பொறுத்தவரைக்கும் லாபம் 11 ராசி இருப்பதனால அரசாங்க காரியங்கள் நினைப்போம். குழப்பங்கள் விலகி நிம்மதி தருகின்ற ஒரு அருமையான காலம். கஜகேசரி யோகத்தை முழுமையாக பெறக்கூடிய ஒரு காலகட்டம். ஒன்னே ஒண்ணு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். எதுவோ இருந்தாலும் நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். நம்பிக்கையை இழந்தவர்களுக்கு கூட நம்பிக்கையை தரக்கூடிய அற்புதமான ஒரு யோகம் இந்த கஜகேசரி யோகம். அருமையான யோக பலம், தேக பலம், தெய்வ பலம், மனோபலம் என்று 3 பலமையும் முழுமையாக தரக்கூடிய யோக பலனை பெற்றுவிட்டு கவலையே படங்க வேண்டாம், கண்கலங்க வேண்டாம். நிம்மதியான ஒரு காலம் உங்கள் கையில இருக்கின்றது. அந்த வகையில ஒரு நல்ல வாழ்வு அமையும். ஒரு குழப்பத்தில் நிலவிந்த குழப்பங்கள் தீரும், நிம்மதி கிடைக்கும். அருமையான சந்தர்ப்பம். கடகராசிக்கு செய்ய வேண்டியது ஒன்றுதானே, அதாவது பௌர்ணமியை தவற விட்டு விடாதீர்கள். பௌர்ணமி காலம் இந்த ஒவ்வொரு வருகின்ற இந்த கஜகேசரி யோகம் இந்த வருடம் முழுவதுமே பலனை தரப்போகின்றது. அந்த வகையில் பார்க்கும்போது வருகிற ஒவ்வொரு பௌர்ணமி, அது எந்த பௌர்ணமியா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, பௌர்ணமியில் வானிலை நிலவுவது ஒன்று பொழுது முழு மனதோடு வழிபாடு செய்யுங்கள். அருகில் உள்ள சந்திரன், சந்திரனுக்கு சிவன் தாங்க, சிவனாலயம் சென்று சிவனை வழிபடுங்கள். அந்த வகை அருகில் உள்ள சிவாலயம் சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்று வழிபாடு செய்யுங்கள். திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயத்துல உலகில் எங்கும் இல்லாத பிரகஸ்பதிக்கு என்று ஒரு அற்புதமான ஒரு வடிவம். அங்கு சென்று குருவீர் பாதத்தை தொட்டு வணங்குங்கள். வெற்றி உங்களுக்கு தான். இழந்ததை திரும்ப பெறுவதோடு அற்புதமான யோக பலனை பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் கடகத்தில்.